morning friends, welcome back to our channel Tiny Steps. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கண்மணியே கண்ணுறங்கு அப்படினு சொல்ற ஒரு பாடல். இந்த பாடல் வந்து இயல் 5. So இத வந்து நம்ம 5.2 னு வெச்சுப்போம். So first இங்க பாத்தீங்கன்னா first பேஜ்லயே ஒரு அம்மாவை பார்க்கலாம். இங்க இது ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு குழந்தைய தூங்க வைக்கறாங்க. So she is making her sleep. So இந்த பாடல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த அம்மா என்னலாம் சொல்லி இந்த குழந்தைய தூங்க வைக்கறாங்க அதுதான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு இது சொல்லிருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவன்னு நான் சொல்றேன். ஆராரோ ஆரிரரோன்னு போட்டிருக்கு ஃபர்ஸ்ட். சாராரோ ஆரிரரோன்னா தூங்க வைக்க போறாங்க. இதுலயும் நமக்கு புரிஞ்சிருது. இதே லைன் தான் ரெண்டு வாட்டி சொல்றாங்க, ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. ஸோ இதெல்லாம் இந்த இலக்கியத்துல நம்ம போறதுக்கு முன்னாடி இதை யார் எழுதுனாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம செகண்ட் பேஜுக்கு போகலாம். செகண்ட் பேஜில் போகும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இது எங்கே இருக்கும்னா செகண்ட் பேஜில் இந்த மாதிரி இருக்குதுன்னா இங்கே ஒரு இது இருக்கும். இது பேஜ் நம்பர் 103 102. ஸோ ஃபஸ்ட்டு வெளின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் ஆசிரியரோட பேர் அப்படின்னு தான் நம்ம நினச்சிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் எழுதியிருக்கு. இதுவா ஆசிரியரோட பேர் கேட்டிங்கன்னா இது தப்புங்க. இது வாய்மொழி இலக்கியங்கள். ஸோ வாய்மொழி இலக்கியங்கள்லாம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பாடுறாங்கன்னா அதை இன்னொரு ஆள் கேட்டு அது அவங்களும் பாடுறாங்கள, அதுதான் வாய்மொழி இலக்கியங்கள். இது நம்மளுக்கு பாரம்பரியமா வர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க பாட்டினா பாடியிருக்காங்கன்னா எங்க அம்மா அதை கேட்டு அதை நான் கேட்டு அந்த மாதிரி வர்றது தான் வாய்மொழி இலக்கியம். ஸோ அது அப்போலேருந்து வர்ற ஒரு பாட்டு தான். ஸோ இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ்பூ எடுத்து பண்ணோடு பண்டிசைத்து பார்ப்பெற்று வந்தாயோ. ஸோ ஸ்டார்டிங்கே கொஞ்சம் பயங்கரமா இல்லை, நந்தவனம் கண் திறந்துன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நந்தவனம் கண் திறந்ததுன்னா அதுதான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஸ்டார்டிங்காகவே அது கண் திறக்கும்ல, அந்த ஒரு டைம் இட் இஸ் டிலைட்ஃபுல். ஸோ அதுதான் சொல்கிறாங்க நந்தவனம் கண் திறந்து அந்த மாதிரி. செகண்ட் லைன்ல தாங்க இந்த லெசனே ஸ்டார்ட் ஆகுது. அது செமையா இருக்கும், நான் சொல்லித்தரேன். தந்தத்திலே தொட்டில் கட்டி தந்தத்திலே பூ இழைத்து செல்வமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. இப்போ இந்த லெசன்ல 3 நாடுகளை பத்தி சொல்லுவாங்க. ஸோ அது என்னெல்லாம் நாடுன்னு நம்ம ரீட் பண்ணாதாங்க தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ண செகண்ட் பேராகிராஃபில் ஒன்று எழுதியிருக்கு, அதை நான் காட்டுறேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதுதான் சேர நாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நாடை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, சேர நாடு. அடுத்த நாடை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே லாஸ்ட் லைனில் சேர நாடு மட்டும் இல்லைங்க எழுதியிருக்கிறது, முத்தேனோன்னு எழுதியிருக்கு. இந்த சேர நாட்டுக்கு ஒரு செல்ல பேரா இவங்க இந்த குழந்தைய முத்தேனோன்னு கூப்பிடுறாங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிறது தேர்ட் பேராகிராஃப்க்கு போகலாம். தேர்ட் பேராகிராஃப் அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, வாழை இலை பரப்பி வந்தாரை
கை அமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. சரிங்க, இன்னும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் சோழ நாடுங்க. சோழ நாடு, அதை நான் காட்டுறேன். இங்க இருக்கு, லாஸ்ட் லைன்ல தாங்க எல்லா நாடுமே வரும். சோழ நாடு. அடுத்து இந்த சோழ நாட்டை இந்த குழந்தைய என்ன கூப்பிடுதுன்னா முக்கணியோன்னு கூப்பிடுது. சரி, நம்ம இன்னும் 2 பார்த்துட்டோம், முத்தேனோ முக்கணியோ. ஸோ 2 நாடுகளையும் பார்த்துட்டோம், சேர நாடு, சோழ நாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. ஸோ இது பேராகிராஃப் 4. சரிங்களா, இதுல நம்ம இன்னொரு நாடை பார்த்துட்டோம், ரொம்ப நல்ல நாடா இருக்கு. அதுதான் பாண்டிய நாடு. பாண்டிய நாடு இந்த குழந்தைய கூப்பிடுறது முத்தமிழோ. ஸோ அடுத்தது பார்த்தோம் பாண்டிய நாடு நாடு. ஸோ இந்த 3 நாடையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. ஸோ 3 பேர்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் முத்தேனோ முக்கணியோ முத்தமிழோ. இது எல்லாமே ஒரு பெயர் அந்த குழந்தைக்கு வைத்துள்ளார். ஸோ கடைசியா ஒரே ஒரு லைன் தாங்க எனக்கு, அதுதான் கண்மணியே கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஸோ லாஸ்டா சொல்றது கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு, தூங்கு தூங்குன்னு சொல்ற மாதிரி வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல 103ல சொல்லும் பொருளும்னு இருக்கு. ஸோ சொல்லும் பொருளும்னா லைக் ஒரு வேர்டும் அதோட மீனிங்கும் சொல்ற மாதிரி வரும். நந்தவனம், அதோட மீனிங் தான் பூஞ்சோலை. பூஞ்சோலை, இது மேபி அவங்க பூஞ்சோலைன்னு என்னன்னு கேட்டிருக்கலாம், அல்ல நந்தவனம் என்னன்னு கேட்கலாம். எப்படி வேணாலும் அவங்க கேட்கலாம் இந்த கொஸ்டின். பண் இசை, பண்ணா இசை. கீழே இன்னொன்னு இருக்கு, பார் உலகம், பார் உலகம். இழைத்து பதித்து, இழைத்து பதித்து. கடைசியா நம்ம இங்க பார்த்தது தான் வாய்மொழி இலக்கியங்கள். ஸோ நான் நினைச்ச மாதிரி வாய்மொழி இலக்கியங்கள் தான். இது ரொம்ப அருமையான பாட்டு. ஸோ நான் வேணா லாஸ்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். நந்தவனம் அது நம்ம பார்த்துட்டோம். ஸோ தந்தத்திலே தொட்டில் கட்டி, தங்கத்தாலேயே நான் உனக்கு தொட்டில் கட்டி தந்திருக்கேன். தந்தத்திலே பூ இழைத்து, பூவும் தங்கத்தாலேயே இருக்கு. அடுத்து செல்வமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. வந்துதித்தனா நீ எனக்கு பிறந்திருக்க, அதனால நீ சேர நாட்டு முத்தேனோ. சேர நாட்டு முத்தேனோன்னு பாத்தீங்கன்னா சேர நாடுன்னா அது ஒரு ரொம்ப ரிச்சான நாடுங்க. அதனால தான் சேர நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ எனக்கு பிறந்திருக்க, நீ வந்து உதித்திருக்க, அதனால நீ சேர நாட்டு முத்தேனோ சொல்லியிருக்காங்க. அடுத்து வாழை இலை பரப்பி வந்தவரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாடு முக்கணியோ. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோழ நாடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே ஃபுட்டோட வேல்யூ தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாட் தே டூ இஸ், அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி உள்ளே ஏற்றி வாழை இலைன்னா பனானாவோட லீஃப் அதை பரப்பி அதை வச்சு சுவையான உணவு, அந்த உணவை எடுத்து வைக்கும் சோழ நாட்டு முத்தமிழோ. யாருக்கும் ஃபுட்டு தராம விட மாட்டாங்க. அதுதான் இந்த சோழ நாடு. அடுத்து பாத்தீங்கன்னா
குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. இப்போ பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வெளியில போறேன். இங்க பாருங்க, நான் ஒரு குளிக்கிறதுக்காக நான் குளம் வைக்கிறேன். இங்க தண்ணி இருக்கு. தண்ணினா அது அஃப்கோர்ஸ் அது வெளியில வந்துடும். ஸோ குளிக்க குளம் வெட்டி வாட்டர். இங்க ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி. அது போகாம இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சொசைட்டி விஷயமானது. லைக் இப்போ நான் வந்து சொசைட்டிக்காகவே நான் செய்யறேன்னா, எவ்ரிதிங் ஃபார் சொசைட்டி. நான் பாண்டிய நாடு, ஸோ பசியை போக்க வந்த இவங்க தராங்க, தேர் கிவிங் தராங்க. ஆனா இவங்க பசியை போக்க வந்த பாண்டிய நாடு முத்தமிழோ அததான் சொல்லியிருக்காங்க. மிச்சம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இங்கே நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 5.2 அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.